அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பெருமாளுடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாளுடைய அனுகிரகம் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கிடையாது. நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள் நமக்கு நடத்தி கொடுப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த நாள். இது மட்டும் இல்லாமல் இந்த நாளுடைய சூக்ஷ்மமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு தலையெழுத்து பிரம்மன் ஒன்று எழுதியிருப்பார் பார்த்தீங்களா? கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஏழ்மை நிலைமையிலே தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விதியை கூட மாற்றக்கூடிய சக்தி, அந்த கஷ்டத்துடைய நிலைமை போய் நம்ம பெரிய அளவில் நல்ல பணக்காரங்களாகி நல்ல காசு பணம் இதெல்லாம் புழங்கக்கூடிய ஒரு கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்துக்கு இருக்குது. அதனால தான் யார் ஒருத்தங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் பெருமாளை போய் நம்ம போய் சேவிக்கிறோமோ, நிச்சயமாக நம்முடைய மோசமான தலையெழுத்து கூட மாறும். நம்முடைய பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, வேறு ஏதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு நீங்கி மிகப்பெரிய அளவில் செல்வ யோகமானது நிச்சயம் கிட்டுங்கிறது தான் இந்த நேரத்துடைய சூக்ஷ்மமே. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள் நமக்கு எப்போ வந்திருக்கு, இந்த நேரத்தில் நம்ம பெருமாளை எப்படி வழிபாடு செய்யணுங்கிற அந்த சூக்ஷ்மமான தகவல் தான் இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். விஷ்ணுபதி புண்ணிய காலமானது நமக்கு வருடத்தில் 4 நாட்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு நேரம். அதாவது வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம், இந்த நாளுடைய அந்த மாத பிறப்பு இருக்குது பார்த்தீங்களா? மாதத்துடைய முதல் நாள், அதாவது வைகாசி 1, கார்த்திகை 1, ஆவணி 1, மாசி மாதத்துடைய 1, இந்த முதல் நாளானது நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அனுஷ்டிக்கப்படுது. சூரியனானது ரிஷபம், சிம்மம், கும்பம், விருச்சிக ராசிகளில் பிரவேசிக்கக்கூடிய நேரம். இது வருடத்துக்கு 4 முறை மட்டும்தான் வரும். விஷ்ணுவை வழிபடுவதற்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள். பொதுவாகவே நமக்கு ஏகாதேசி விரதம் தான் பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் ஏகாதேசி விரதத்துக்கு இணையான ஒரு புண்ணிய காலம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நாளில் நம்ம மகாலட்சுமியும் தாயாரையும் நம்ம நினச்சி வணங்குறப்ப தீராத பிரச்சனைகள் கூட தீரும். குறிப்பாக பணக்கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அந்த வகையில் நமக்கு இந்த முறை வைகாசி மாதத்துடைய முதல் நாளானது நமக்கு மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு சுக்கிர அந்த நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தை நம்ம யாருமே தவற விடக்கூடாது. பொதுவாக ஒரு வருடத்தில் சித்திரை மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம், தை மாதம் இது பிரம்மாவுக்கு உரியது. பிரம்மாவுக்கான இந்த ஒரு அது பிறக்கக்கூடிய மாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் நம்ம விஷு புண்ணிய காலம்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இது மகாவிஷ்ணுக்கான ஒரு மாதங்கள். இப்படி விஷ்ணுக்கான மாதங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நேரம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதே மாதிரி பாக்கி இருக்கக்கூடிய ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இது சிவனுக்கான மாதங்கள். இந்த சிவனுக்கு மாதங்கள் பிறக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் தான் ஷடசீதி புண்ணிய காலமாக நமக்கு அழைக்கப்படுது. அந்த வகையில் நமக்கு இந்த முறை வைகாசி மாதம் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த புண்ணிய காலத்துக்கான நேரம் நமக்கு எப்பன்னு கேட்டிங்கன்னா, நள்ளிரவு, அதாவது 15ஆம் தேதி நள்ளிரவு 1:30 மணிலிருந்து 15ஆம் தேதி காலையில் இருக்கக்கூடிய 10:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரங்கள் தான் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நேரத்தில் நம்ம பெருமாளை போய் எப்படி வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, உங்களுடைய குழந்தைகளுக்காக இருக்கலாம், நமக்கு திருமணமாக இருக்கலாம், வேறு ஏதாவது சுபகாரிய விஷயங்கள், குழந்தை பிறப்பு, இல்லாட்டி ஒரு ப்ரமோஷன், இல்லை நம்ம பசங்களுக்கான ஒரு படிப்பு, ஒரு ஹையர் எஜுகேஷன் நல்லபடியாக இருக்கணும், வேலை, இப்படி தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்கள் வேண்டுறீங்களோ, நிச்சயமாக அன்றைய நாள் விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் மகாவிஷ்ணுவை போய் நம்ம பார்த்து நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம அன்னைக்கு போய் சமர்ப்பித்தாலே போதும். நிச்சயமாக அடுத்த 3 விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடியறதுக்குள்ளே நமக்கு இது நடக்குங்கிறது தான் இந்த ஒரு நேரத்துடைய சூக்ஷ்மமே. இது ஏகாதேசி விரதத்தை விட பல மடங்கு உயர்வானது. அதனால் நமக்கு பலன்களும் நல்ல பெருமாளுடைய அனுகிரகத்தால் சீக்கிரமாக கிடைக்குங்கிறது தான் ஒரு ஐதீகம்.
அதனால தான் இந்த நாளானது நமக்கு ஏகாதசி அன்னைக்கு நம்ம ஒருத்தங்க பூஜைகள் பண்ணுறோம், விரதங்கள்லாம் இருந்தால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அதை விட சிறப்பான பலன்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம பெருமாளை போய் வழிபட்டால் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நிச்சயமாக பெருமாளுடைய அந்த கருணை, நமக்கான அந்த பெனிஃபிட்ஸு, அனுகிரகம், இது எல்லாமே நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை நம்ம யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. அதிகாலை 1:30 மணிலேருந்து நமக்கு காலை நேரம் 10:30 மணி வரைக்கும் இருக்குது. கரெக்டாக இடையில இருக்கக்கூடிய இந்த 9 மணி நேரம், இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய கோவில்கள்லாம் நமக்கு அதிகாலை நேரம் திறந்திருக்கும். ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பெரிய பெருமாள் கோவில் உங்கள் வீட்டு பக்கம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதிகாலை நேரமே நீங்கள் போய் அங்கே சுவாமியை போய் நம்ம போய் வழிபடலாம். இல்லை பக்கத்தில் ஒரு காலையில் 6 மணிக்கு மேலே தான் கோவில் திறந்திருக்காங்க அப்படின்னா தாராளமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடிமரத்தோடு கூடி இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகிறப்ப 27 பூக்கள் நீங்கள் கையில் நீங்கள் உதிரியாக எடுத்துகிட்டு போகலாம். அதாவது இப்போ மல்லிகைப்பூ, குறிப்பாக வெள்ளை நிற பூக்கள் ரொம்ப விசேஷம். இப்போ மல்லிகைப்பூ நமக்கு சீசன் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ 27 மல்லிகை மொட்டுக்களை நீங்களே நம்ம வீட்டிலேயே முந்தின நாளே பேக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி மல்லிகைப்பூ கிடைக்காட்டு ஜவ்வந்தி பூ, அப்படி இல்லாட்டி உதிரி புஷ்பங்கள் என்ன பூ கிடைக்குதோ 27 பூக்கள் நல்லா நீங்கள் எண்ணி ஒரு கவரில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, சமீப காலமாக எல்லா கோவில்களிலுமே இந்த 27 பூக்கள் போட்டு ஒரு கவரே நமக்கு வெளியில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு முடியும்னா வீட்டில் இருந்து ரெடி பண்ணிட்டு போங்க, முடியாதவங்க கோவிலுக்கு வெளியில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த பூக்கள் மட்டும் எடுத்துகிட்டு சுவாமியை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு ஒவ்வொரு பூ அப்படியே, அதாவது ஒரு ரவுண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு பிரகாரத்தை ஃபுல்லாக நம்ம வலம் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு சுற்றுக்குமே ஒவ்வொரு பூவை எடுத்து கொடிமரத்துக்கு முன்னாடி வைக்கணும். அதே மாதிரி அந்த கோவில் பிரகாரத்தை கொடிமரத்தோடு சேர்த்து 27 முறை நம்ம சுற்றி வரணும். கணக்கு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 27 பூக்கள் நம்ம எடுத்துகிட்டு போகிறது. இந்த 27ங்கிற எண்ணிக்கை எதற்குன்னு கேட்டிங்கன்னா, 27 நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த 27 அந்த வலம் வரதுன்னு சொல்லிட்டு ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. அப்படி உங்களுடைய வேண்டுதல்கள் நம்ம அந்த கொடிமரத்தோடு சேர்ந்து பெருமாளை நீங்கள் வலம் வரப்போ மனசுக்குள்ளே எந்தவித நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே வைக்காமல் நல்ல பாசிட்டிவ் மைண்டோட, நேர்மறை ஆற்றலோட, நல்ல மனசார நீங்கள் வேண்டி நீங்கள் இப்படி கொடிமரத்தோடு சுற்றி ஒவ்வொரு பூவாக அப்படி வச்சுட்டு வரப்போ உங்களுக்கு பிடித்த ஏதாவது மந்திரங்கள் இருக்கலாம், இல்லை பெருமாளுடைய நாமங்கள் இருக்கலாம். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லலாம், ஓம் நமோ நாராயணா சொல்லலாம். அப்படி என்ன மந்திரம் உங்களுக்கு அந்த டைமில் தோணுதோ அந்த மந்திரத்தை சொல்லி இப்படி ஒவ்வொரு சுற்றுக்கா ஒவ்வொரு பூக்களாக நீங்கள் கொடிமரத்துக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் சமர்ப்பித்து உங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அடுத்த 3 இது நமக்கு வரத்துக்குள்ளே, விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதற்குள்ளே கண்டிப்பாக நமக்கு நடக்குங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஐதீகமே. நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு வழிபாட்டை நம்ம செஞ்சுட்டு வரப்போ நம்ம குடும்பமானது நல்ல அந்த பொருளாதார பிரச்சனையில போய் நமக்கு அடுத்த கட்ட முன்னேற்றம், அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு நம்ம நல்லபடியாக போகிறத நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா ஆன்மீகத்தில் எவ்வளவோ வழிபாடுகள் சொல்லியிருக்கோம், ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு அதிவிரைவான ஒரு பலன்கள் அந்த ஒரு நேரங்கிறது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த ஒரு அற்புதமான ஒரு நாளையும் நேரத்தையும், அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை யாருமே தவற விடாதீங்க. நிச்சயமாக பெருமாளை நம்ம வழிபாடு பண்ணுறப்ப மகாலட்சுமி தாயாரை மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. பெருமாளுக்கு உகந்த துளசி மாலைகள், துளசி இலைகள், அதே மாதிரி அம்பாளுக்கு உரிய ஏதாவது மல்லிகைப்பூ மாலையாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு முழம் மல்லிகைப்பூவாச்சும் நீங்கள் அன்றைய நாள், அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நம்ம சுவாமிக்கு கோவிலுக்கு இப்படி கொடுக்குறப்ப நிச்சயமாக குடும்பத்தில் பலவிதமான சுபிக்ஷங்கள், மங்களங்கள், நினைச்ச காரியங்கள் நடக்கிறது, இது மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு கைகூடி வரும். நிச்சயம் இந்த நாளை யாருமே தவறவிடக்கூடாது. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. பெருமாளுடையும் தாயாருடையும் அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்குங்க. நம்ம சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். இந்த பதிவை மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.